மேம், இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நம்ப தொப்பூர் கணவாயில நடந்துச்சு. இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஆக்சிடென்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஏரியால மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கச்சக்க ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நம்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க? என்ன பண்ண போறாங்கன்னும் தெரியல. ஏன்னா இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இப்போ இதானவங்களுக்கு ஒரு 2,00,000 குடுக்குறோன்னு அப்டி சொல்லியிருக்காங்க. இந்த 2,00,000னால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரப்போறதில்ல. இழந்தது இழந்தது தான். இதுக்கு பதிலா இதுக்கு மேல அந்த இடத்துல வந்து நெறையா ஒரு ஆக்சிடென்ட் நடக்காத மாரி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும் நம்ப கவர்மெண்ட். அம்மாகிட்டயும் வந்து நான் இந்த வீடியோ வந்து காமிச்சேன். அம்மாவும் வந்து இத பத்தி பேசலாம் அப்டின்னு சொன்னாங்க. அம்மாவோட அம்மா ஊரும் வந்து தொப்பூர் தான். சின்ன வயசுலேருந்து இருந்தாங்களா, அதனால அம்மாவுக்கும் கொஞ்சம் தெரியும். வாங்க அம்மாகிட்ட கொஞ்சம் இத பத்தி பேசலாம். உன்ட்ட உங்க காமிச்சேன்ல. பாட்டி ஊரே தொப்பூர் தான். அது தெரியுது. இப்ப நான் உனக்கு காமிச்சேன்ல அந்த ஆமா. வீடியோ. அது காமிச்ச பார்த்தது தான் அது. அது ஏன்னா அடிக்கடி அப்படி நடந்துட்டு இருக்குது. அது ஆக்சிடென்ட் ஆனப்புறம் அச்சச்சோ! நடந்துருச்சே அப்படின்னு பண்றத விட, திருப்பி நடக்காம என்ன பண்ணணுங்கிறத யாருமே அதுக்கப்புறம் யோசிக்கிறதே இல்ல. இது நான் சின்ன வயசுலேருந்தே இது அந்த இடத்துல அப்படிதான் இருக்குது. இப்பயாவது 2 பக்கம் ஒன் வே போறது ஒண்ணு, வர்றது ஒண்ணு போட்டு பண்ணியிருக்கிறாங்க. மொதல்லாம் ஒரே இடத்துலயே போறதும் செய்யும், வரவும் செய்யும். அப்பயும் இதே மாரி தான் நடக்கும். தொப்பூர் அது தருமபுரி போற ரோட்லயவே இது மாரி வந்து ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்பலாம் எப்படி இருந்துச்சு? வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 4, 5 ஆக்சிடென்ட், 5, 6 ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு எந்த ஒரு விமோச்சனமுமே இன்ன வரைக்கும் அது தீர்வு காணல. பாலத்த கட்டிட்டேங்கிறாங்க, ரோடு போட்டுட்டேங்கிறாங்க. ஆனா இப்பயும் அது நடக்குது. ஏன் அப்டின்னா, அந்த தர்மபுரி போற ஏரியா அது வந்து மேடு கொஞ்சம் மலை மாரி. மலைய தாண்டி ம். தான் இறங்குனா தான் தர்மபுரிங்கிற மாரி வருது. மேல ம். ஏறும்போது இந்த லாரி மெயின் வந்து இந்த லாரி டேங்கர் லாரிலாம் ரொம்ப அதிக டன் உடைய எடைய போட்டுக்கிறாங்க. மேல ஏறம்போது அந்த வெயிட்னஸ்ல என்ன ஆவுது, திருப்பி ரிவர்ஸ் வருது. ரிவர்ஸ் வரும்போது பின்னாடி இருக்கிற காரு, பஸ்ஸுல இடிச்சு அதுவும் ஆக்சிடென்ட் ஆவுது. சரி அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆவுது. ஏற முடியலன்னா இறங்குறதவனையும் டன் கணக்குல லாரி லோடு ஏத்திக்கிறாங்க. அவங்க அப்ப பிரேக் போட்டு இறங்கும்போது போட்டு என்ன வரணும். ஆவுது, அந்த வெயிட்னால அவங்களுக்கு பிரேக் போட்டாலுமே அவங்களால அது பிரேக் அடிக்க முடியல. அப்ப என்ன ஆவுது, சல்லுன்னு வரனால முன்னாடி இருக்கிற காரு, பஸ்ஸு அதுல போய் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆவுது. இது என்ன மெயின் காரணம்னா, கவர்மெண்ட் யோசிக்கிறது என்னன்னா, முதல்ல லாரி அந்த டன் கணக்குல வந்து இத்தன டன்னு இந்த தர்மபுரிக்கு இங்க மேல போறது வந்து லோடு வந்து இத்தன டன்னு தான் இருக்கணும். அதுக்கு மேல லோடு அதிகமாயிடுச்சுன்னா, நாங்க வேற மேல ஏத்த சைடு மாட்டோம். வேற சைடு போணும். அதுக்கு வேற வேற ரூட் சைடுல போணும். லோடு இந்த வேற சைடுலாம் சுத்திக்கிட்டு போங்க. இந்த லைன்ல போடும்போது இத்தன டன் எட லாரி தான் போகணும்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா, அது மேல போறதுக்கும் சௌரியமா இருக்கும். திருப்பி இறங்கி வரும்போதும் அவங்களுக்கு வந்து பிரேக் போட்டாலும் நிக்கிற மாரி வரும். ஓவர் லோடுல போயிட்டு பின்னாடி இருக்கிறவங்களையும் அடிச்சிருது. வரும்போது முன்னாடி இருக்கிறவங்களையும் கார் அடிச்சுது. இதுக்கு பாதிக்கப்படுற முக்காவாசி நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, காருக்காரங்க தான் ஆவுறாங்க. ம். அதிகம் வந்து கார்ல போறவங்க, வரவங்க தான் ஆவுறாங்க. அது இப்ப வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விபத்து அச்சச்சோ! ஆயிடுச்சேன்னு அதில நெனச்சு ஃபீல் பண்ணி இருந்தா நாங்கலாம் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பார்த்துருக்குறோம். சரி இப்ப ஃபீல் பண்றத விட அது எதுக்குடா இப்படி நடக்குது? இது நடக்காம தடுக்கிறதுக்கு அடுத்தது என்னங்கிற மாரி யாருமே இது நாள் வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெயின் காரணம் அந்த லாரி வந்து லோடு அதிகமாகுது. டன் கணக்குல ஏத்திர்றாங்க. குறிப்பிட்ட டன்னு இத்தன டன்னு தான் இந்த மேல ஏறணும், போகணும். இந்த லாரி இந்த லோட்ல போணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே, அது கொஞ்சம் விபத்து தடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதுதான் நான் நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ரோடு? அது வந்து இதுக்கு ஒரே முன்னாடி ரோடு தான். போவறதும் அதே தான் ஒன் வே ஆ, மாரி போறது, வர்றது அப்படிதான் இருந்துச்சு. ஆ. இப்ப வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அதனால போறது தான் ஒரு அப்ப பக்கம். ஆக்சிடென்ட் ஆகணும். இப்ப தனித்தனியா பிரிச்சாங்க. தனித்தனியா பிரிச்சுட்டுமே அதே தான ஆவுது. ம். இப்ப முன்ன ஒரே முறையா இடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி தான் போறது ஒரு ரோடு, வர்றது ஒரு ரோடு இப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இப்பயும் ஆக்சிடென்ட் நடக்காம இருக்குதா? நடந்துட்டு தான் தீருது. போன ஒரு தாட்டி என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, என்னது பஸ்ஸோ, லாரியோ மேல போம்போது அது ரிவர்ஸ் அந்த என்னது பிரேக் ரிவர்ஸ்ல. அடிக்க முடியாம திருப்பி ரிவர்ஸ்ல வந்துருச்சு. ரிவர்ஸ்ல வந்து பின்னாடி இருக்கிற கார் அடிச்சு விட்டுருச்சு. இப்ப என்ன ஆக்சிடென்ட்னா, திருப்பி மேலருந்து வரும்போது பிரேக் அடிக்காம முன்னாடி இருக்கிற கார் அடிச்சு விட்டுருச்சு. கவர்மெண்ட் இது ஒரு கண்டிஷன் போடணும். லாரி போறது இந்த டன் கணக்குல வந்து கொஞ்சம் குறைச்சுன்னு இத்தனை லிமிட்டே தான். இந்த டன் கணக்கு தான் மேல நீங்க லோடு போகணும். இல்லன்னா வேற எதுல நீங்க சுத்தி வளைச்சு போங்க. சொல்லுங்க. அவங்களுக்கு இதான் ஒண்ணா வேலை சுத்தி விட்டு போங்க. ஒரே ஒன்வழி பாதை தான் இருக்குதா? திருப்பி சுத்திட்டு அந்த தொப்பூர் கணவாய் அந்த என்னது இன்னொரு முனிப்பங்கோயில்லாம் இருக்குது. அத தாண்டிலாம் சுத்திட்டு போலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாரி போனாங்களா அப்பலாம்? அதெல்லாம் அப்படித்தான் போனாங்க. அந்த அதுதான். முனிப்பங்கோயில்ல ம். போயிட்டு
அங்க வந்து எல்லாம் எலுமிச்சு பழம் வச்சுட்டு அது ஒரு சாங்கி முனிப்பண்ணு அதெல்லாம் இருக்குது. நீங்க எங்க வேணாலும் பாருங்க, எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனா அந்த இடத்துல ஒரு முனிப்பன் கோயில் வச்சுறாங்க. தொப்பூர் ம். முனிப்பன் கோயில்னா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ம். அவ்ளோ அந்த கோயிலுக்குன்னா போனா எலுமிச்சை பழம் வச்சுக்கிட்டு சாமி ம். கும்பிட்டுக்கிட்டு தான் அது ம். போவாங்க, வருவாங்க. எந்த ம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னுட்டு. இப்ப அத கடைபிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இது வந்து நான் வந்து நாத்திக, வாத்திக அத பேச நான் விரும்பல. இருந்தாலும் வந்து ஒரு சாமி கும்பிட்டுட்டு போனா அப்பலாம் அப்படிதான். நாங்கலாம் தொப்பூருக்குலாம் அங்க போகும்போதெல்லாம் அங்கலாம் லாரிங்க தான் நிக்கும். அதிகமா அங்க அந்த இப்பலாம் அந்த முனிப்பன் கோயில்ல சைடுல நிக்கும். யாருமே போறதில்ல. அப்படியே இந்த விட்டாங்க. பக்கம் எல்லாம் போற ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து அந்த உள்ள போய் கூட நான் சுத்திட்டு என்ன போலாம். சொல்றேன்னா, ஒண்ணு அந்த வழியா இப்போ சுத்திட்டு போக விடணும். லோடு அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த சைடு சுத்திட்டு போங்கன்னு சொல்லணும். ஆமா. அப்படி இல்லன்னா, அந்த அந்த இடத்துல ஒரு டோல்கேட் மாரி ஏதோ ஒண்ணு வைக்கணும். அப்ப இனிமேல் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறமும் நடந்துச்சுன்னா, திருப்பி கவர்மெண்ட் வேற ஏதோ ஒரு யோசிக்கணும். யோசிக்கணும். வேற யோசிக்கணும். ஒரு ஐடியா அப்ப இது என்ன பண்ணணும்? இந்த இறக்கத்த வந்து இன்னும் கொஞ்சம் மேடுபடுத்தலாமா? சமநிலைப்படுத்தலாமா? இறக்கமா வருது. அப்ப என்னன்னா, இது வந்து எவ்வளவோ கீழ அதாள பாதாளத்துல இருக்கிறதெல்லாம் மண்ண கொட்டி சமநிலைப்படுத்தும்போது, இது இறக்கமா இருக்குதே, இத கொஞ்சம் ஒரு தார் ரோடு அதிகமா போட்டு சமநிலைப்படுத்த முடியாதா கவர்மெண்ட்னால? சமநிலைப்படுத்திட்டுனா, அழகா அது பாலம் மாரி பேசாம கட்டிப்புடுங்க. ம். அதுக்கு மேல ஒரு பாலம் மாரி, ஒரு எக்ஸ்ட்ரா பாலம் மாரி போடுங்க. ஹெவி என்னன்னா வெஹிக்கிள்லாம் மேல கார் போற மாரி. போடுறீங்களா? கார் போடுறவீங்களா மேல போடுங்க. கீழ வெயிட் ஆக்குறீங்களா கீழ போங்க. ம். எது 2 அடுக்கு பாலம் போடுங்க. இப்ப எவ்வளவோ செலவு பண்றாங்க. 2 அடுக்கு பாலம் மாரி போடுங்க. லோடா இருக்கிறதெல்லாம் கீழ போங்க. லோட் இல்லாத கார் எல்லாம் மேல போங்க அப்படின்னு சொல்லிட்டா, அது பிரிச்சு போகும்போது இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கும். இது நடந்துருச்சேங்கிறது அச்சச்சோ! பாவமே அந்த குடும்பம் என்ன எப்படிரா இருக்கும்? எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது அது தவிலிக்கிறத விட திருப்பி நடக்காம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். இது யாருமே அப்ப இருந்து இதுவரைக்கும் யோசிக்கிறது இல்ல. திருப்பி ம். நடந்துகிட்டே தான் இருக்கு. நடந்தும்போது பேசுறோம். அப்புறம் திருப்பி அத உட்டுர்றோம். ம். இப்ப என்னன்னா கவர்மெண்ட் இது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்பலாம் தொப்பூர்னாவே லாரி தான். லாரி நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போதே, ஐயோ! லாரிக்காரன் வந்து இடிச்சுப்புட்டான். அப்படித்தான் அத சொல்லி எங்களுக்கு அந்த இடம் போனாவே பயமா இருக்கும். தொப்பூருக்கு ம். இப்ப கூட எங்க அம்மா வீட்டுக்குலாம் போனா இப்ப அந்த பக்கம் நாங்க போனாவே பயமா தான் இருக்கு. அந்த இடம் நாங்கலாம் போனாவே போன கோ ஸ்லோ, கோ ஸ்லோ அந்த மாரி ஏதோ ஆமா. ஒண்ணு சொல்லிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும். அது என்னன்னு அந்த பக்கம் போனவே பின்னாடி வண்டி வராம இருந்தா பரவால்ல. இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, ஒரு வண்டிக்கும் அந்த ஒரு செக் போஸ்ட் மாரி வச்சுட்டு, ஒரு வண்டி போச்சுன்னா, ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வண்டி விடுங்க. அப்படியே விடுறாங்க. அப்படியே இப்ப பண்றாங்க. அப்ப கொஞ்சம் பொறுமையா விடுறாங்க. அப்பயும் இந்த மாரி ஆகுது. ஏன்னு தெரியல. பொறுமையா விடுங்க. அப்பதான் ஏன்னா ஒண்ணு போம்போது, இடிக்கும்போது அந்த வெயிட்னஸ்னால அதிகமா போய் முன்னாடி இருக்கிற வண்டிய போய் இடிச்சிடுறாங்க. இனிமேல் என்ன பண்ணணும், கார கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி, 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வண்டி கேப் பண்ணி விடலாம். அது ஒரு இது இருக்குது. அத விடலாம். அப்புறமேல் வந்து லாரியோட டன் கணக்க குறைக்கலாம். இல்லன்னா சுத்திட்டு சொல்லலாம். இல்லன்னா இன்னொரு பாலத்த கட்டுங்க. ஏங்க ஒரு பாலங்கிறது 4 பாலம் அடுக்கடுக்கா கட்டும்போது, ஏன் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆவுதா? ஒரு மேல இன்னொரு பாலத்த கட்டலாம்னு ஏன் தோண மாட்டேங்குது? பாலத்த கட்டுனா கனரகம் வாங்குனா கீழ விட்டுருங்க. மேல வண்டி டூ வீலரு, காருங்கலாம் மேல போயிட்டு அவிங்க பாட்டுக்கு உயிர் சேதம் இல்லாம காப்பாத்தலாமா? மனுஷனுடைய உயிர் எவ்வளோ முக்கியம். எவ்வளோ ஒரு அது ஒரு இது. அது எத பொருள்னாலும் இழந்தா வாங்கிக்கலாம். மனுஷனுடைய அந்த உயிர இழந்தா வாங்கவே முடியாது. அதெல்லாம் ஈடு கட்டவே அதுக்கு வந்து முடியாது. 2 அந்த லட்சம் இப்ப குடும்பத்துக்கு கவர்மெண்ட் தந்திருக்காங்க. குடும்பத்துக்கு நம்ம ஈடு எதையாவது எந்த பொருள குடுத்து, பணத்த குடுத்து ஈடு கட்ட முடியுமா? கட்டவே முடியாது. அதனால மனுஷ உயிர துச்சமா நினைக்காம, இனிமேலு இது வராம தடுக்கிறதுக்கு என்ன வழியோ, அத முதல்ல பண்ணுங்க. இப்போ கவர்மெண்ட் எடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாரி பண்ணுங்க. அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கட்டளை கூட இடலாம் நம்ப. ம். அப்படி கூட பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணி இனிமேல் தடுக்காம இந்த உயிர் சேதம், இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு ஒரு வழிய பார்த்தா, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது ஏற்கனவே ம். பேசியிருக்கலாம். இப்ப நடந்தது வந்து பையன் சொன்னான். நானும் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். அம்மா இது மாரி நடந்துச்சுன்னு காலைல தான் என்கிட்ட காமிச்சான். நானும் பார்க்கல 2 நாளாவே எந்த இதுவும் பார்க்கல. காமிச்சோன்னா, அச்சோ! இப்படியா நடந்திருக்குது? என்னடா இப்படி நடக்குது? அப்ப இருந்து சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நடந்துட்டு அதனால தான் இருக்குதுன்னோனே சரி நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்தேன். இத வந்து பார்த்தவங்க எல்லாருமே இது ஒரு நீங்க திருப்பி தருமபுரி இது மாரி போனீங்கன்னா, தயவு செய்து அங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் போணும். ஸ்லோவா போங்க. இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வழி இருந்தாலும், ஒரு பெட்ரோல் செலவு, டீசல் விலையெல்லாம் பார்க்காம கூட நம்ம உயிர் அவ்ளோ முக்கியம். அதனால சுத்திட்டு கூட தயவு செய்து போங்க. ம். வண்டி கிண்டி போணும். கவர்மெண்ட் நம்ம என்ன நம்ம உயிர் நம்மளுக்கு தான் முக்கியம். அதனால அதுக்கு வந்து ஐயோ 5 நிமிஷத்துல இது இந்த வழி கடந்துரலாமேன்னு நினைக்காம 10 நிமிஷத்துல சுத்தி போனா கூட நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லியாவது சுத்தி போங்க. ம். அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற வரைக்குமாவது நீங்க இது ஒரு பண்ணுங்க. ம். ஆனா இந்த டைம் ஏதோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் பார்க்கலாம். ம்.
இந்த ஒரு 2,00,000 குடுக்குறது அதெல்லாம் வேஸ்ட்டு. அது எவ்வளோ குடுத்தாலும் அவங்க அது ஃபேமிலிக்குலாம் வந்து செட் ஆகாது. வேஸ்ட்னா அவங்க வந்து ஒரு ஆறுதலுக்கோசரம் கவர்மெண்ட் குடுக்குறாங்க. அது அதுக்கு அந்த அந்த ஆறுதல் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த செட் ஆறுதல் இதோட நிக்காம, திரும்பி வராம தடுக்கிறதுக்குரிய முடிவு அவங்க எடுக்கணும் கவர்மெண்ட். ம். 5,00,000 10,00,000 அவங்க ஈடு கட்டுறோம், அது இழப்பீடு தர்றோம் அப்படிங்கிறத விட, திருப்பி வேற ஒரு உயிர் போக்கூடாதுங்கிறது கவர்மெண்ட் அது ஒரு முடிவு இவ்வளோ ஒரு எடுக்கணும். ப்ராப்ளம் வருதுன்னா அந்த இடத்துல, ஏதோ ஒண்ணு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் அது அந்த கவர்மெண்ட். இடத்துல இருந்து என்னமோ ஆயிருக்குது, அம்மானிஸ் இருக்கு, அது இருக்குது, இது இருக்குதுன்னு அது ஒரு புரளி அப்புறந்தே நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதே என்ன பண்ணிட்டு சொல்லுவாங்க? இருப்பாங்க. அந்த இடத்துல நிக்கும், பயமா இருக்கும், அப்படி இப்படின்லாம் அது அது ஒரு கதை கட்டிட்டு இருப்பாங்க. இல்ல நாங்கலாம் அந்த இடத்துல இப்பயும் சொல்றாங்க ஒரு 2, 3 ஏதோ அந்த டிரைவர்ஸ்லாம் அந்த அங்க அங்க இருக்கிறாங்கல்ல தொப்பூர் பக்கம் இப்ப இருக்காங்கல்ல. ஏதோ எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப சுனாமில கூட எத்தனாயிரம் ஜனங்க வந்து இந்த சுனாமில அடிச்சுட்டு போனாங்க. அப்ப என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு தாட்டியாவது அங்க போய் அவைங்களுக்கு வந்து சுனாமி அந்த கடல்ல நின்னு அஞ்சலி பண்றீங்கல்ல, ம். இது ஆக்சிடென்ட் அந்த வருஷத்துல எத்தன ஆக்சிடென்ட் வரும்போது, ஒரு 100 பேராவது வருஷத்துக்கு இதுல இறக்குறாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல அங்க நின்னு கூட இந்த மாரி ஒரு மெழுகுவர்த்தியோ, தயவு செய்து அந்த இடத்துல ஒரு சாந்தப்படுத்துறதுக்காவது அந்த இடத்துல ஒரு இடமா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல பண்ணுங்க. இந்த உயிர் சேதம் ஆனவங்களுக்கெல்லாம் ஆத்மா சாந்தி அடையணும்னா, அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி போறவங்க வச்சுட்டு போற மாரியாவது அது ஒரு அந்த ஒரு ஆனா பண்ணலாம். அந்த இடமே ஒரு நெகட்டிவ் வைப் தான் அது கொஞ்சம். அது பாசிட்டிவா என்ன போனாவே பண்ணணும், அந்த பக்கம் ஒரு பிள்ளையார் சிலைய பேசாம வைங்க. போறவங்க அந்த இடத்துல கொஞ்சம் நின்னு கூட சாமி கும்பிட்டுட்டு கூட போகட்டும். அப்ப அவங்க மனசுக்கு ஒரு 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 நல்ல ஒரு எண்ணம் வரும். அப்படி ம். கூட பண்ணிக்கலாம். அங்க ஒரு பிள்ளையார் கோயில் எங்க இடம் இருக்குது. அந்த பக்கம் ஒரு பிள்ளையார் கோயில் பெருசா ஒண்ணு வைங்க. வரவங்க ஒரு கார் கீர் வரவங்க அந்த இடத்துல நின்னு ஒரு சாமி கும்பிட்டு ஒரு ஏதோ ஒண்ணு வச்சுட்டாவது அப்படி போவாங்க. அப்படி அந்த 5 நிமிஷம் எப்பயுமே ஒரு ஆக்ஷன் வந்து அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அந்த டைவர்ட் அவங்களுக்கு அப்படியாவது சாமி கும்பிட்டு போலாமே, இந்த இடத்துல பயமா இருக்கும். வா இந்த இடத்துல நின்னு சாமி கும்பிட்டு போலாங்கிறதாவது அவங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சுன்னா, அந்த எண்ணம் அந்த 5 நிமிஷம் தவிர்த்துச்சுன்னா, ம். அது ஒரு இது ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரியா கூட இருக்கும். பார்க்கலாம் என்னதான் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குறாங்க. இதுக்கு முதல்ல இதுக்கப்புறமும் இத கண்டிப்பா அப்படியே எடுக்கணும். விட்டுட்டு இத அப்படியே இது என்னன்னா, விட்டாங்கன்னா அது ரொம்ப முதல்ல வந்து பெரிய அந்த பிரச்சனை லாரியோட வரும். டன் கணக்கு குறைக்கணும். அப்படி இல்லன்னா பாலத்த கட்டுங்க. இல்லன்னா ரோட்ட வந்து இத பண்ணிருங்க அவ்வளவுதான். இதுதான் ம். என்னுடைய முடிவு. ம். இதுக்கு எல்லாம் தீர்வு நடத்துவாங்க. இதுதான். தீர்வு இதுதான். இந்த தீர்வ வந்து மக்களா பண்ணணும். கவர்மெண்ட் சேர்ந்து நடத்தணும். ம். இனிமேலாவது இத நடக்காம பார்த்துக்கணும். ஆமா. எவ்வளவோ எதுக்கு எவ்வளவோ பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவோ காசு செலவு பண்ணிருக்காங்க. மெயினான இடத்துல இது ஒரு பராமரிச்சா தான் மட்டும் தான் ஒரு இந்த மாரி சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் தடுக்க முடியும். ஆனா ரொம்ப கஷ்டம் தான் அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ இருந்துச்சு. சரி ஏதோ ஒண்ணு ஸ்டெப் எடுப்பாங்க நம்ம கவர்மெண்ட் பார்க்கலாம். லாரிக்காரங்களுக்கும் லோடு எடுத்துட்டு போனா, அவங்களும் லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல ம். அவங்களும் அந்த லாரி எடுத்துட்டு போறாங்க. அதுவும் நஷ்டம், உயிர் சேதம். எல்லாமே சேதம் தான் அந்த இடத்துக்கு ஆயிருக்கே ஒழிய, அது வந்து இன்னும் அது ஈடுகட்ட பண்ற அளவுக்கு எதுவுமே இன்னும் பண்ணல, ஸ்டெப் எடுக்கல. ம். அதுதான் எடுப்பாங்க. இப்ப. நம்புவோம்.